அப்ப நான் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் என்னை படைத்த அல்லாஹ்வுக்கு இருக்கிறதா, அவனுக்காக இருக்கிறதா? நான் கொடுத்த தான தர்ம ஜக்காத் படைத்த ரப்புல் ஆலமீனுக்காக நான் தந்திருக்கிறேனா, அவனுக்காக கொடுத்திருக்கிறேனா என்று ஒவ்வொரு சுய பரிசு செய்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் அனைவரும் தள்ளப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், 3 பேரை நாளை மறுமை அல்லாஹ் ஒன்று நிறுத்துவான். அதுல ஒரு ஷஹீது, ஒரு மார்க்க அறிஞர், ஒரு குடை உள்ள தர்மம் செய்யக்கூடியவர். ஒரு ஷஹீத அல்லாஹ் முதல்ல அணைச்சு الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்பாளனுமாகிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சோடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம நல்லற தோழர்கள் தோழியர்கள் மீதும், குறிப்பாக ஜும்மாவில் அமர்ந்திருக்கின்ற இறை அடியார்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அன்புள்ளம் கொண்ட அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இந்த புனித மிகுந்த இந்த மார்க்கத்தை அதனுடைய தூய வடிவில் நமக்கு இறைவன் தந்து, இந்த மார்க்கம் நமக்கு எதை போதிக்கிறதோ அனைத்து போதனையும் ஏற்றுக்கொண்டு உன்னதமான கொள்கையுடையவர்களாக, உன்னதமான முஸ்லிம்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் வாழ செய்திருக்கின்றான். அப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற நாம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை அலைய வழியாக கட்டளையாக நமக்கு போதித்திருக்கிறார்களோ இதை அனைத்தையும் நாம் ஏற்றுக்கொண்டவர்களாக இவ்வுலகத்தில் மறு உலகத்தில் வெற்றி பெற வேண்டும் என்ற அந்த உயர்ந்த நோக்கம்தான் நம் உள்ளத்தில் ஆழமாக குடியிருந்திருக்க வேண்டும். வேறு எந்த எண்ணம் இருக்கக்கூடாது என்பதை நாம் ஆணித்தரமாக அறிந்து வைத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்றால், நாளை மறுமையில் நாம் அனைவரும் வெற்றி பெற வேண்டும், இறைவனுடைய அன்பை பெற்று சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றுதான் நாம் அனைவரும் நினைத்து கொண்டிருக்கிறோம். அதற்காக பல வகையில் குர்ஆனை ஓதுவது, பல திக்ர்களை செய்வது, தொழுவது, தான தர்மம் செய்வது, இப்போ எண்ணிலடங்காத நல்லறங்கள்லாம் புரிந்து கொண்டே இருக்கும். எதற்கு? நாளை மறுமையில் இறைவனுடைய அன்பை பெற்று மன்னிப்பை பெற்று சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் பல வணக்க வழிபாடுகளை, பல நல்லறங்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம், வேறு எந்த நோக்கத்திற்காகவும் அல்ல. ஆனால் அப்படிப்பட்ட அமல்கள், அப்படிப்பட்ட நல்லறங்களை எல்லாம் படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு முழுமையாக சரியான முறையில் செல்வதற்குண்டான அனைத்து வகை நாம் செய்தால் மட்டுமே தான் அல்லாஹ்வோட போய் சேரும். அது எப்படிப்பட்ட நிகழ்வாக மாறுகிறது? நாம் வணக்க வழிபாடு செய்வது என்னை படைத்த ரப்புல் ஆலமீனுக்காகத்தான் தவிர வேறு எவருக்காகவும் இல்லை என்று இஹ்லாஸோடு உறுதியாக நாம் வணக்க வழிபாடு செய்தோமையானால் நிச்சயமாக படைத்த ரப்புல் ஆலமீன் போய் சென்றடையும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள்? இன்னமல் அஅமால் பின்னியாத், செயல்கள் அனைத்தும் எண்ணத்தை பொறுத்து தான் இருக்கிறார்கள். நாம் செய்கின்ற நல்லமல்கள், நாம் செய்கிற வணக்க வழிபாடுகள், இது எல்லாமே இறைவன் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் எந்த அடிப்படை ஏற்றுக்கொள்வான்? உள்ளத்துல எண்ணத்துல என்ன நாம் எண்ணி நாம் நல்லமல் செய்யணுமோ, நல்லறங்கள் புரிகிறோமோ அதை வைத்துத்தான் இறைவன் அதை தீர்மானிப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். என்றால் அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, நாம் கடந்த காலங்களில் செய்த நல்லறங்களை அனைத்தையும் உரசி பாருங்கள். நான் வணக்க வழிபாடு செய்திருக்கிறேன், தொழுது இருக்கிறேன், ஓது இருக்கிறேன், பல தர்மங்கள் செய்திருக்கிறேன். இது எல்லாம் உலகத்தினுடைய அந்த பெருமைக்காக, உலகத்தில் மக்கள் எல்லாம் வணக்க வழிபாடு உள்ளவர், நிறைய அமல் செய்யக்கூடியவர், தான தர்மம் வழங்கக்கூடியவர் என்று சொல்வதற்காக நான் இதை செய்திருக்கிறேனா, இல்லை என்னை படைத்த ரப்புல் ஆலமீனுடைய திருமுகத்திற்காக மட்டுமே நான் செய்திருக்கிறேனா? அப்படி செய்திருந்தால், அல்லாஹ்வுக்காக மட்டுமே செய்திருந்தால் உன்னதமான அந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய மாறிவிடுவார்கள். ஆனால் பல இடங்களில் எப்படி பார்க்கப்படுகிறது? செய்கிற அமல்களே பிறர் பார்க்க வேண்டும், பிறர் மெச்ச வேண்டும், பிறர் நம்மை பெருமையுடன் பேச வேண்டும் என்பதற்காக இருந்திருந்தால் நாளை மறுமையில் ஒன்றுமே கிடைக்காது. அல்லாஹ் திருமறையில் கூட உள்ளத்தை பற்றி பேசுகிற பொழுது நீங்கள் உள்ளங்களில் உள்ளதை நீங்கள் ஒளித்தாலும் சரி, அதை மறைத்தாலும் சரி, அல்லது நீ வெளியில வந்தாலும் சரி, வெளியில கொண்டு வந்தாலும் சரி, நான் அதை பற்றியும் நாளை மறுமையை நான் விசாரிப்பேன்கிறான். வெளியில சொன்னாலும் சரி, சொல்லாமல் இருந்தாலும் சரி, உள்ளத்துல என்ன நினைக்கிறாயோ அதை பற்றியும் நாளை மறுமையை நான் விசாரிப்பேன் அல்லாஹ் திருமறையில் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றான். என்றால் அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, இதை எடுத்து பாருங்க. வெளிப்படையான நிகழ்வை வைத்து இறைவன் கேள்வி கேட்கின்றான் என்றால் விதிவிலக்கு. என் உள்ளத்தை நினைக்கிறதையும் அல்லாஹ் விசாரிச்சானா தாங்க முடியுமா? வெளிப்படையான ஒரு நிகழ்வு செய்கிறோம், பார்க்கிறோம், அது ஏதாவது ஒன்று இருக்கிறோம் என்றால் அது எதுலையுமே அல்லாஹ் கேட்கலாம்.
அது 1008 நியாயமும் இருக்கிறது. ஆனா நான் உள்ளத்துல என்ன நினைக்கிறேன், என்ன தீமை எண்ணுகிறேன், என்ன விளங்கி வைத்து அதை பற்றியும் நாளை மறுமை அல்லாஹ் விசாரிச்சானா? ஆடி வர மாட்டோம், ஒண்ணுமே செய்யல, எதுவுமே பேசல. ஆனா என் உள்ளத்துல தவறான எண்ணத்தை நான் நினைக்கிறேன், தப்பான சிந்தனை எனக்கு வளர்ந்து கொண்டே இருக்குது. இதை பற்றி நாளை மறுமை அல்லாஹ் விசாரிச்சா தாங்க முடியுமா? அதை கூட அல்லாஹ் யக்ஃபிரு யஷாஉ யஅதிபு யஷாஉ, நாடுகளை நான் கண்டிப்பேன், தண்டிப்பேன், நாடுகளை நான் மன்னிக்கவும் செய்வேன், விசாரிப்பேன், விசாரிக்காமல் இருப்பேன், நான் நாட்டை மன்னிப்பேன், நாட்டை தண்டிப்பேன் என்று அல்லாஹ் திரும்ப எடுத்துக் கூறுகிறார் என்றால் அப்ப உள்ளம் எப்படி இருக்கணும்? உள்ளத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது நீ சரியான முறை தூய்மையா இரு, எனக்குன்னு வணக்க வழிபாடு செஞ்சினா அது எனக்கு மட்டும்தான் இருக்க வேண்டுமே தவிர இந்த ஊராருக்காகவோ உலகத்திற்காக பகட்டுக்காக பெருமைக்காகவோ எந்த விளம்பும் ஒரு துளி கூட வரக்கூடாது என்று அல்லாஹ் கூறுகிறான். உமா உயிர் இல்லால் அஹமதுல்லா முஹ்லிஸின் ஹுத்தீன் ஃபனஃபா யகீமுஸ் ஸலாத யுத்து ஸகாத வஸாலிக தீனுல் கய்யிம். அல்லாஹ்வுக்காக வணக்கத்தை நீ அல்லாஹ் உரித்தாக வணங்கு, தொழுகை நிலைநிறுத்தி ஜக்காத்தை கொடு, அல்லாஹ் உளவுபூர்வமா அல்லாஹ்வுக்காகத்தான் இதெல்லாம் இருக்க வேண்டும் தவிர வேறு எதற்காக இருக்கக்கூடாது. அதுதான் தீன், அதுதான் இஸ்லாம் என்று இறைவன் திருமுறை எடுத்துரைக்கிறான. அப்ப நான் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் என்னை படைத்த அல்லாஹ்வுக்கு இருக்கிறதா, அவனுக்காக இருக்கிறதா? நான் கொடுத்த தான தர்ம ஜக்காத் படைத்த ரப்புல் ஆலமீனுக்காக நான் தந்திருக்கிறேனா, அவனுக்காக கொடுத்திருக்கிறேனா என்று ஒவ்வொரு சுய பரிசு செய்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் அனைவரும் தள்ளப்படுகிறோம். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் உங்கள் தோற்றங்களையோ அல்லது பொருளாதாரத்தை அல்லாஹ் பார்க்க மாட்டான், உங்களுடைய உள்ளத்தை தான் பார்க்கறான். உங்க உள்ளத்தை தான் அல்லாஹ் பார்க்கறான், உங்க செயலை தான் பார்க்கறான், உங்களுடைய உள்ளம் என்ன நினைக்க அதைத்தான் பார்க்கறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார் என்றால் அப்ப நான் செய்த வணக்க வழிபாடு அனைத்து பல காலமாக நான் அழைப்பு பண்ணி இருந்தாலும் சரி, பல காலமாக தான தர்மம் செய்தாலும் சரி, பல லட்சங்களை கொடுத்தாலும் சரி, அல்லாஹ்வுக்காகத்தான், வேறு யாருக்காகவும் இல்லை என்கிற அந்த ஒன்று இஹ்லாஸோடு தூய்மையோடு இருந்தால் மட்டுமே தான் மறுமை வெற்றி. தலைகீழ் நின்று வணக்க வழிபாடு செய்தாலும் மக்களுக்காக இருந்தது என்றால் ஒரு துளி கூட நன்மை கிடைக்காது. பல காலங்களாக ஹஜ்ஜி செஞ்சாலும் சரி, உம்ரா செஞ்சாலும் சரி, எண்ணிலடங்காத பொருளாதாரத்தை அள்ளி கொட்டினாலும் சரி, அல்லாஹ்வோட ஒண்ணுமே கிடைக்காது. அடிக்கடி கேள்விப்பட்ட செய்தி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், 3 பேரை நாளை மறுமை அல்லாஹ் ஒன்று நிறுத்துவான். அதுல ஒரு ஷஹீது, ஒரு மார்க்க அறிஞர், ஒரு குடை உள்ள தர்மம் செய்யக்கூடியவர். ஒரு ஷஹீதை அல்லாஹ் முதல்ல அணைச்சு, எனக்காக இந்த உலகத்தில் என்ன செய்தாய், இவ்வளோ பெரிய ஒரு பலத்தை ஒரு கம்பீரத்தை ஒன்று தந்திருந்தேன், இதை வைத்து நீ என்ன செய்தாய்ன்னு கேட்டோன்னு சொல்லுவாரா ஷஹீது, யா அல்லாஹ் எனக்கு தந்த இந்த பலத்தை, எனக்கு தந்த உடல் பலத்தை வைத்துக் கொண்டு போரில் கலந்து கொண்டு நான் செய்தானேன், உனக்காக செய்தானேன் என்று சொன்ன உடனே அல்லாஹ் சொல்வானா, நீ எனக்காக செய்யல, நீ எனக்காக செய்தாகல, உன்னை போர்படை வீரன் என்று புகழ வேண்டும், பெரும் தளபதி என்று புகழ வேண்டும், பெரிய வீரன் என்று புகழப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் களத்தில் நின்றாய் தவிர நீ எனக்காக இல்லை. எனக்காக செஞ்சுதான் நீ நிற்க மாட்டாங்க, விசாரணைக்கு வர சொந்தம்ல அல்லாஹ் நேரடி சொல்லி ஷஹீதுக்கு அல்லாஹ் கொடுத்துறானே. அப்ப அல்லாஹ் அங்க சொல்வது என்ன, நீ எனக்காக செய்தாயா, எனக்காக செய்திருந்தாய் அது வேற, போடா நரகத்துக்கு அல்லாஹ் இழுத்து கொண்டு தள்ளி விடுறான். ஷஹீத் எவ்வளவு பெரிய அந்தஸ்து, உலகத்தை பல பொருளாதாரத்தை என்ன கேட்டாங்கன்னா கொடுத்துருவாங்க, ஏதாவது காரியம் செய்யணும் செஞ்சிருவாங்க. உயிரை கூட கொடுப்பார்களா? உயிரை யாரும் கொடுக்க மாட்டார்கள். அந்த உயிர் உடல்நிலை சரியில்லை என்றால் அதை காப்பாற்றப்படுவதற்கு பல மருத்துவர்கள், பல ஆசிரியர்கள் எங்கெல்லாம் கொண்டு காப்பாற்றி விடுவார்கள். ஆனால் உயிரை விடுனா விட மாட்டாங்க. அப்படிப்பட்ட அந்த உயிரை அல்லாஹ்வுக்காக, மார்க்கத்திற்காக போரில் கடந்து கொண்டு ஒருவர் இறந்து அந்த இறக்கப்படுகிற அந்த ஷஹீத், அந்த வீரன் என்ற ஒன்றை மக்கள் எல்லாம் மெச்சனும், இதற்காகத்தான் நான் நிற்கிறேன் என்று நினைத்தார்கள் என்றால் இவ்வளவு பெரிய தியாகம் இருந்து உயிர் தியாகம். அப்ப அவர்களே அல்லாஹ் என்ன செய்யல, சொர்க்கம் கொடுக்கல. சாதாரண தியாகம் அது, உயிர் தியாகம். அப்படிப்பட்ட தியாகி போரா நரகத்தில் வீசிடுறான். காரணம் உள்ளத்துல அல்லாஹ்வுக்காக இல்லை, இஹ்லாஸாக தூய்மையாக இறை அச்சத்தோடு படைத்த ரப்புல் ஆலமீனுக்காகத்தான் செய்கிறேங்கிற அந்த ஒரு கணம் அது இல்லாதனால அல்லாஹ் நரகத்தில் வீசுகிறார் என்றால் இவ்வளவு கை செய்தோம். யோசனை பண்ணி பாருங்க. அது மார்க்க ஓங்க வேண்டும், இஸ்லாம் வளர வேண்டும், அதற்காக போரில் கலந்து கொண்டு உயிர் தியாகம் பண்ணியிருக்கிறார்னா
அது பல நிகழ்வு இருக்கிறது. அதையெல்லாம் அவர் பொருட்படுத்தாமல் உலகத்திற்காக, ஆசைக்காக, பெருமைக்காக நினைக்கணும் என்று ஒரு துளி அந்த விஷம் கலந்ததுனால நரகத்தில் அல்லாஹ் தள்ளுறான். அடுத்து யாரு? ஒரு மார்க்க அறிஞர், பெருங்கொண்ட பேச்சாளர். அவரையும் அல்லாஹ் அழைக்கிறான். உன உலகத்தில் குரானை கற்றுக் கொடுத்தாய், பல நிகழ்வுக்கு காரணமாக இருந்தாய், உன்னை நல்ல அறிவுக்குடையோடு நான் தந்திருந்தேன், எனக்காக என்ன செஞ்சாயின்னு கேட்ட இறைவா, நீ தந்த அறுக்குடையை வைத்து, நீ தந்த இல்மை வைத்து, நீ தந்த கல்வியை வைத்து நானும் மார்க்கத்தை நான் எடுத்து சொல்லியிருக்கிறேன், குரானை ஓதிருக்கிறேன், கற்றும் கொடுத்திருக்கிறேன், பல நிகழ்வுக்கு முன்மாதிரியாக நான் தேர்ந்திருக்கிறேன், எல்லாம் உனக்காகத்தான் அல்லாஹ் என்று அந்த பேச்சாளர் மார்க்க அறிஞர் சொல்வாராம். அல்லாஹ் சொல்வானா, எனக்கா செய்தாயா? உன்னை பெரும் மார்க்க அறிஞர் என்று சொல்ல விட வேண்டும், பெரும் பேச்சாளர் என்று சொல்ல வேண்டும், பெரிய காரி இவர் கிராத்து ஓதினார்னா மெய் மறந்து கேட்பார்கள் என்று நொன்ன வேண்டும் என்பதற்காகத்தான் நீ செய்தாய், தவிர நீ எனக்காக செய்யல. எனக்காக செஞ்சிருந்தா இந்த இடத்துல நிற்க மாட்டாயே. இப்போ எவ்வளோ ஒரு கை செய்து பாருங்க. ஒரு அது பாரு, மார்க்க அறிஞர் அல்லாஹ் இந்த சொல்லாலே சொல்லியிருக்கிறார் என்றால் அவர் பிதத்தை சொல்லியிருப்பாரா, சிறுக்க சொல்லியிருப்பாரா, வேறு மார்க்கத்துக்கு முரணான காரியத்தை சொல்லியிருப்பாரா? சத்தியத்தை தான் சொல்லியிருக்கார், மார்க்கத்தை தான் எடுத்து சொல்லியிருக்கார், தவிர அதிலிருந்து ஒரு துளி கூட எந்த விதமான பிதத்தையோ சிறுக்கையோ குஃப்ரையோ எந்த விதமான நிகழ்வு மார்க்கத்துக்கு மாற்றமாக சொல்லியிருக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு பேச்சாளரையே அல்லாஹ் அங்கே நிறுத்தி நீ எனக்காக செஞ்சாயும் கேட்டான்னா எவ்வளோ பெரிய கை செய்தம் பாருங்க. அப்போ நாமெல்லாம் கடந்து வந்த பாதை ஒரு பக்கம் திருப்பணும். இவ்வளவு நாளாக நான் தாவா பண்ணி செய்கிறேன், இவ்வளவு நாளாக மார்க்கத்தை எடுத்து சொல்லுகிறேன், இவ்வளவு நாளாக வணக்க வழிபாடு செய்கிறேன், இது எல்லாம் யாருக்காக இருந்துச்சா? யாரும் நம்ம நல்ல பெருமையாக நினைக்க அவரா ஐயோ அல்லாஹ் என்று நினைக்கிறதுக்காக இருந்துச்சா? பாய் பயான் பண்ணா வச்சுங்களேன், ஐயோ நின்று ஒரு கண் அசையாதங்க அப்படின்னு பேருக்காகவா? இவர் கிராத்து ஓதினார் வைங்க, மெய் மறந்து என்று கேட்பாங்க. இவர் தானம் தர்மம் கொடுத்தாருன்னா இவரை மாதிரி யாரும் கொடுக்கவே முடியாது. பள்ளிக்கா 2 லட்சம் எழுதிடுவார், பள்ளிக்கா ஒரு என்னென்ன தோணுதோ அத்தையும் எழுதி கொடுத்து விடுவார் என்பதற்காக நினைவு ஒரு துளி நம்மகிட்ட வந்துச்சுன்னு வைங்களேன், இவ்வளவு நாளா நாம் செஞ்ச அமல் அத்தனையும் சுக்கு நூறா அல்லாஹ் அழிச்சிருவோம். இதெல்லாம் புரட்டணும், புரட்டி பார்க்கணும். இத்தனை வருட காலம் கடந்து வந்திருக்கிறேன், என் வாழ்வு என்னை கடந்து இருக்கிறது, நான் செய்த அமல் ஏராளமான அமல் செஞ்சிருக்கிறேன், என் அல்லாவுக்காக இருந்துச்சா? எவ்வளோ பெரிய அசிங்கிறது யோசனை பண்ணி பாருங்க. செஞ்ச அமல் அல்லாவுக்காக இருக்கிற பொழுது அது இன்னொருத்தர் நினைக்கிறோம் பாருங்க, எவ்வளோ அற்பத்தனமானது இது. அதுதான் அல்லாஹ் அடிக்கிறான். இதெல்லாம் முறையில்லாத வணக்கமா? இது இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வணக்கம், பெரிய நியமத்தானது, பெரிய அருளானது, பல அசத்தியத்தில் இருந்தவர்களை சத்தியத்தை கொண்டு வந்திருக்க பெரிய மார்க்க அறிஞர், பெரிய பேச்சாளர். அப்ப அவர்கிட்ட இந்த மாதிரி சின்ன கடுகளவு இருந்தால் நாளை மறுமையில் நிற்கவே முடியாது. அடுத்து பாருங்க, ஒரு குடை வள்ளலை அழைக்கிறான், தர்மம் செய்தவரை. நான் தந்த அறுக்குடை வச்சு என்ன செஞ்ச இறைவா? நீ தந்த பொருளாதாரத்தை மக்களுக்கு வாரி வழங்கினேன், பல வகையில் பொருளாதாரத்தை உனக்காக செலவழித்தேன் என்று சொல்லுகிற பொழுது அல்லாஹ் சொல்வானா, நீ எனக்கா செஞ்சாயா? நீ எனக்கா செஞ்சாயா? நீ உன்னை பெரிய தர்மர், பெரிய குடை வள்ளல் என்று போற்ற விட வேண்டும் என்பதற்காக செய்தாய். நீ எதை நினைத்தாயோ அதெல்லாம் உலகத்திலே கிடைச்சிச்சு. இந்த தர்மம் கொடுக்க சாதாரணதாங்க, எவ்வளோ பெரிய ஒரு தியாகம் பண்ணி கொடுப்பாங்க. பொருளாதாரத்தை தனக்காக, தன் மனைவிக்காக, தன் பிள்ளைக்காக பல வகையில் அவருக்கு உண்டானது அனைத்தையும் எடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சேர்த்து ஒரு தர்மத்தை கொடுக்குறதுன்னா நீ யோசனை பண்ணி பாருங்க. அப்படிப்பட்ட தர்மம் அவருடைய தேவையை அனைத்தும் பூர்த்தியாகி விட்டு சிலது குறிப்பிட்ட சில பொருளாதாரம் எடுத்து அல்லாஹ்வுக்காக கொடுப்பார், பள்ளிவாசல் கொடுப்பார், ஏழை எளிய மக்கள் கொடுப்பார், அனாதைகள் கொடுப்பார், வழிபோக்கள் கொடுப்பார். இதெல்லாம் கஷ்டப்பட்டு தனது பக்கத்தில் ஒதுக்கி இருந்த பொருளாதாரத்தை கொடுக்கின்ற பொழுது அல்லாஹ்வுக்காக இல்லைனா எவ்வளவு தியாகம் பண்ணியிருப்பாரு. ஒரு தொழிலில் வரும்பொழுதே ஒதுக்கிடுவார், இது தர்மத்துக்காக, இது என் குடும்பத்திற்காக ஒரு பக்கம் இருந்தால் தர்மத்திற்காக ஒதுக்கவே என்பதாக ஒதுக்கி சில கணக்கிட்டு ஜக்காத் கொடுப்பாரு, பொருளாதாரத்தை கொடுப்பாரு, தான தர்மம் செய்வார். இதையெல்லாம் இவ்வளோ தியாகங்கள் மீறி ஒரு பொருளாதார தர்மத்திற்காக ஒதுக்கப்பட்ட அந்த நிகழ்வில் போய் அற்பமான கேவலம் என்னை பெருமையாக நினைக்கணும், என்னை புகழணும். நான் வந்தா வாய் விட்டாரப்பா,
ஆள் பெரிய ஆள் கவனிச்சிருவான் என்கிற மாதிரி நினைக்கணும் என்பதற்காக ஒரு துளி உள்ளத்தில் இருந்தது என்றால் நாளை மறுமையில எந்த விதமான பிரயோஜனம் கிடைக்காது. அது அல்லாஹ் போடா நரகத்துக்கு வீசுகிறான். அப்ப இந்த 3 பேரை எடுத்து பாருங்க. ஒரு ஷஹீது, ஒரு மார்க்கத்தை எடுத்து சொன்ன மார்க்க அறிஞர், பேச்சாளர், ஒரு குடை உள்ள தர்மம் செய்தவர். அப்ப இவர் 3 பேரும் ஏதாவது அமல்களை மோசம் செய்தார்களா? நல்ல அமல்கள் செய்திருக்கிறார்கள், இறைவனுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய அமல்கள் தான் செய்திருக்கிறார்கள், வணக்க வழிபாடு செய்திருக்கிறார்கள், பிரச்சாரம் பண்ணியிருக்கிறார்கள், சத்தியத்தை என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் அல்ல நிற்க வச்சு கேள்வி கேட்கிறான் என்றால் அப்ப என்ன அங்க வேண்டும்? அங்க நாம செய்தது அல்லாஹ்வுக்காகத்தான், வேற யாருக்காகவும் இல்லை என்பதை நாம் உள்ளத்தில் ஆணித்தரமாக பதிய வைக்க வேண்டும். அல்லாஹ் திருமறையில் கூட கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வ கத் ஹாப மன் தஸ்ஸாஹா, உள்ளத்தை தூய்மைப்படுத்தியவர் வெற்றி பெற்று விட்டார், உள்ளத்தை மாசுபடுத்தியவர் வடிகட்டு விட்டார், தோல்வி அடைந்து விட்டார்கள். அல்லாஹ் உள்ளத்தை வந்து மோசமா நினைச்சோம்னா அவ்வளவு முடிஞ்சு வச்சு, நீ வெற்றி கிடையாது, தோல்விதான். உள்ளத்தை அல்லாஹ் என்ன பார்க்க சொல்றான்? தூய்மையா வச்சுக்க. எனக்குன்னு வணக்கம் செஞ்சாயா அது எனக்கு மட்டும்தான் இருக்கணும், எனக்கு மட்டும் வச்சுனா உனக்கு வெற்றி. அப்ப அதை தூய்மைப்படுத்துங்க. அல்லாஹ் வயலுல் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்தி சாஹூன் அல்லதீன யுராவூன். அரைத்தல் சூரா எடுத்து பார்த்தீங்கன்னா கேள்வி, தொழுகையாளிக்கு கேடுதாங்க. அல்லாஹ் இவ்வளவு பெரிய வலி இது. தொழுகையாளிக்கு கேடு நினைக்கும் என்ன நடக்குங்க? இந்த வசனத்தை எடுத்து படிச்சாலே தெரியும். அல்லாஹ் வணக்கம் செஞ்சிருக்கிறோம், வழிபாடு செய்கிறோம், அல்லாஹ் நினைத்துக்கிறோம், தக்பீர் கட்டி தொழுகிறோம். அப்படிப்பட்ட தொழுகையாளிக்கே கேடுதான் அல்லாஹ் சொன்னான் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, அனைவரும் உள்ளத்தில் கை வச்சு பார்க்கணும். அவர்கள் மக்களுக்கு காட்டுவதற்காக தொழுகின்றார்கள். அல்லாஹ் சொல்றான், எனக்காக தொழல, மக்களுக்கு காட்டுவதற்காக தொழுகிறாங்க என்று அல்லாஹ் திரும்ப எடுத்து கூறுகிறானே. அப்ப நான் அல்லாவுக்காக தக்பீர் கட்டிவிட்டு யாரையும் நான் பார்க்க மாட்டேன். என்னை படைச்ச அல்லாஹ், அல்லாவுக்கு எனக்கும் தான். காலையில் 5 மணிக்கு குளூர்ல எந்திரிச்சு வந்து நின்று தொழுகிறோமே, பக்கத்தில் இருக்கவர் என்னை தொழுகையாளி நினைக்கிறதுக்காக தொழுதும். அவ்வளவு கஷ்டப்பட்டு தியாகப்பட்டு அப்படி படுத்து வீட்டு தூங்கியிருக்கலாமே. அவ்வளவு குளூர்லையும் பனிலையும் மழையிலையும் வெயிலையும் அல்லாவுடைய ஆலயத்துக்கு வந்து நின்று தொழுகிறோம் என்றால், படைத்த ரப்புல் ஆலமீன் என் மீது அன்புள்ள கொண்டு என் பாவத்தை மன்னித்து எனக்கு சொர்க்கம் தர வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு தியாக உணர்வோடு வந்திருக்கிறோம். அதுல போய் மக்கள் பார்க்கணும் வெச்சணும் அப்படின்னா இதெல்லாம் வெளிப்படையாக யாரும் சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் வினய வணக்க வழிபாடு உள்ளவங்க, நான் தர்மம் செஞ்சிருக்கேன் அப்படி யாரும் சொல்லுவார்களா? எனக்கு அப்படியே நல்ல அமலும் அப்படி வெளிப்படையாக யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனாலும் கூட அல்லாஹ் திருமறையில நமக்கு எடுத்து காட்டுறான், இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு. அப்போ இந்த உலகத்திற்காக, உலக நேசத்திற்காக, உலக மக்களுக்காக, உலகம் எல்லாம் நம்ம பெருமையாக பேச வேண்டும் என்பதற்காக அமல் செய்தமையானால் நாளை மறுமையில் எந்த விதமான பிரயோஜனமும் கிடைக்காது. அதெல்லாம் அந்த உலகத்தோடு முடிஞ்சுவிடும். மறுமையில் எதுவுமே கிடைக்காது. மரணம் எந்த நொடி வேண்டுமெல்லாம் வரணும், அடுத்த நொடி கூட வரலாம். அப்போ அதுக்காக இந்த உலகத்தில் எவ்வளோ பெரியவர்கள் அவர்கள் இவர்கள் எல்லாம் பார்க்கணும் பேசணும் செஞ்சோம்னா நாளை மறுமையை கடுமையான தண்டனை தான். அப்போ நரகம் அல்ல யாருக்கு தயார் பண்ணி செஞ்சுக்கிறான்? இறை மறுப்பாளருக்கு தான், இறை எச்சமுள்ளவர் கிடையாது. இது நீங்கள் இன்னொன்று யோசிச்சு பார்க்கணும். உலகத்தில் அல்லாஹ் கோடான கோடி மக்கள் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். எல்லாத்தையும் அல்லாஹ் மூமினா படைச்சிருக்கானா? யார் அல்லாஹ் நாடுறான் அவங்கள தான் மூமின்கா முஸ்லிம்கா அல்லாஹ் படைச்சிருக்கான். அவ்வளவு நியமத்தை நாம் சுமந்திருக்கிறோம். அப்ப அந்த ரப்புல் ஆலமீனுக்கு வணக்கத்தை அவனுக்கு உரித்தாக இல்லாம, அவன் காட்டிய வழியில அவனுக்காக நம்ம செய்யாம இந்த உலகத்துக்காக நம்ம செய்தமையானால் இறைவன் தந்தான் நியமத்தான் அந்த கொள்கை. முஸ்லிமா இருக்கிற மூமினா இருக்கிறமே எவ்வளவு நியமத்து அது. யாருக்கு அல்லாஹ் அவங்க தந்திருக்கிறானோ, யாருக்கு அருள் புரிந்து கப்திருல்லா அலாமா ஹதாக்கும் ஒரு அல்லக்கும் தஷ்கரூன், உங்களுக்கு நான் சத்தியத்தை தந்ததற்காக, நேருடைய தந்ததற்காக என்னை பெருமைப்படுத்துங்க அல்லாஹ். வேறு யாரோ நினைக்கிறதுக்காக நான் செய்கிறேனே, வேறு யாரோ என்னை பெருமைப்பட வேண்டும் என்பதற்காக நான் என் பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்குறேன், யாரோ எவ்வளோ நான் நல்லவர்களை புரிகிறேனே, எவ்வளவு கை செய்ததெல்லாம். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நாம் எது செஞ்சாலும் மார்க் அடிப்படையில் வணக்க வழிபாடாக வந்ததென்றால் அல்லாஹ்வுடைய முகம் மட்டும்தான், அவனுடைய திருப்பொருத்தம் மட்டும்தான், அவனுடைய திருப்தி மட்டும்தான் நம் உள்ளத்தில் ஆழமாக இருக்க வேண்டுமே தவிர வேறு எது வந்தாலும் நாம் செஞ்ச அமல் அனைத்தும் நாசமாக போய்விடும் என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்கினிய சகோதர சகோதரிகள்,
இறைவன் தந்த பேரருளாக நமக்கு மார்க்கம் கிடைத்திருக்கிறது. இந்த மார்க்கத்தில் நாம் என்னென்ன நன்மை செய்தாலும் அதை அல்லாஹ் பதிவு செய்து விடுவான். தொழுதாலும் வணக்க வழிபாடு, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, திக்ரு, நோன்பு, இது எல்லாம் நாம் செய்திருந்தாலும் அது எல்லாமே அல்லாஹ் என்ன செய்திருக்கான், வானவர்களை வச்சு எழுதி வச்சுட்டே இருக்கிறான். அப்படிப்பட்ட நியமத்து நாளை மறுமையில் வெற்றியை பெற்று தரும். நன்மை அதிகமாக இருந்துச்சுன்னா சொர்க்கம் நிச்சயம்தான். அப்படிப்பட்ட நன்மைகள் அழிந்து விடக்கூடிய ஒரு புற்றுநோய் தான் இந்த முகஸ்துதி. என்னை பெருமையாக நினைக்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு செய்தி சொல்கிறாங்க, உங்களை நான் சிறிய இணை வைத்திருந்து நான் அஞ்சுகிறேங்கிறாங்க. சிறிய இணைத்த என்ன? ஷிர்க்குங்கிறது அல்லாஹ்வுக்கு நிகராக ஒருவரை இன்னொருவரை ஒரு படைப்பை நிகராக நாம் ஏற்றுக்கொண்டோமையானால் அது ஷிர்க், நிரந்தர நரகம்தான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிய இணைப்புங்கிறாங்க. அது என்ன? நான் செய்கிறது, நான் செய்கிற அமலு, நான் செய்கிற வணக்க வழிபாடு இன்னொருவர் பார்க்கணும், அவர் என்னை பெருமைப்படுத்தணும், மோஸ்ட்லி இதுக்காக செஞ்சோம்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிய இணைப்புங்க ரியாங்கிறாங்க. யோசனை பண்ணி பாருங்க, நம்மகிட்ட அது வரவே கூடாது. புற்றுநோய் யாரும் அண்டை விடுவோமா? அண்டை விட மாட்டோம். புற்றுநோயினால எல்லாருமே ஒரு மாதிரி ஆயிரும். எப்படி அதை கண்டு விரண்டு ஓடுறோமோ, வரக்கூடாது என்பதற்காக துணிவோடு நிற்கிறோமோ, அப்படிப்பட்டதை விட எனது வணக்க வழிபாடு அல்லறங்கள் என்னை படைத்த அல்லாஹ்வுக்கு தான். ஒரு குடம் நிறைய பால் இருக்குது, நல்ல கள்ளி சொட்டான பால். அந்த பாலில் ஒரு சொட்டு விஷம் தான் விழுந்திருக்கு, ஒரு பாட்டலோட கொட்டலை, ஒரு சொட்டு விஷம். பால் அங்கே இருக்கிற எல்லாம் குடிச்சிருமா? ஒரு சொட்டு தானே விழுந்திருக்குது. பால் அவ்வளோ அழகாக கள்ளி சொட்டா இருக்குதே, ஒரு சொட்டு என்ன செய்ய போகுதுன்னு நினைப்போமா? குடத்தோடு கொட்டிருக்கும். இவ்வளோ பெரிய பாலாக இருந்தாலும் விஷம் விழுந்திருக்குதே. அப்போ நமக்கே இவ்வளவு இதா, நம்மளுடைய அறிவுக்கே இவ்வளவு சொட்டு விஷம் கலந்திருக்குன்னு குடிக்க மாட்டோம்னு கொட்டி விட்டோமையானால் அப்போ அல்லாஹ்வுக்காக செய்கின்ற பொழுது யோசனை பண்ணி பாருங்க, அவன் எப்படி விரும்புவான்? அல்லாஹ்வுக்காக படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு, அவன் முகத்துக்காக, அவன் திருப்பதிக்காக, அவன் திருமுகத்திற்காக செய்யப்பட்ட அமல்களில் கொஞ்சம் கலப்படம் இருந்தா, கொஞ்சம் கலவை இருந்துச்சுன்னா ஏற்றுக்குவான் அல்லாஹ். இப்போ நம்மளே இப்படி தீர்மானிக்கின்ற பொழுது படைத்த ரப்புல இப்படி தீர்மானிப்பான். இதையெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ளணும். இன்றை வைக்க வேணுமா மரணம் வரும். நேற்று முதல் நாள் கூட திருப்பூரில் பேப்பரை கூட பார்த்துருப்பீங்க, ஒரு மினி பஸ் டிரைவர் வண்டி எடுத்து ஓட்டிகிட்டு இருக்கிறார். ஓட்டும் பொழுது பக்கத்தில் இருக்க சிக்னலில் வந்து ரெட் கலர் போட்டான். அந்த டேஞ்சரை பார்த்து நின்ட்டார். நின்றுட்டு அடுத்து கிரீன் சிக்னலுக்காக வெயிட்டிங். கிரீன் சிக்னல் போட்டாச்சு. போட்டது பிறகு இவர் உட்காந்துருக்கார், அப்படியே உட்காந்துருக்கிறார், வண்டி எடுக்கலை. பின்னாலாம் ஆறு அடிச்சுட்டே இருக்கிறான். அந்த கண்டக்டர் பக்கத்தில் இருக்கவங்கலாம் வண்டி எடுக்க தட்டுறாங்க. ஆள் பொத்து கீழே சாஞ்சிடுறாரு. ஒரு சிக்னலுக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண ஒரு 60 செகண்ட் பாருங்களா? அந்த நிற்கிற நேரத்தில் அல்லாஹ் உயிர் எடுத்துட்டான், மவுத்தாயிட்டாரு. இது எவ்வளோ பெரிய விதி. இப்போ நாம் அப்படித்தானே, நீங்கள் பேசிட்டுங்கன்னா அடுத்த படியில் இறங்கினா இல்லை எனக்கு உத்தரவாதம் கிடைக்கும். இப்படி தான் போயிட்டு இருக்குது வாழ்க்கை. அப்போ இப்படிப்பட்ட வாழ்க்கையில் கேவலம் அற்ப அந்த பெருமைக்காக பகட்டுக்காக இருந்து வைங்களேன், நாளை மறுமையில் ஒரு பிரயோஜனம் கிடைக்காது. ஆக இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நம்ம அல்லாஹ்வுக்காகவே நம்ம வணக்க வழிபாடு செய்ய வேண்டும். ஷைத்தானே இஹ்லாஸுடையவனுக்கு படிச்சு போயிடலாம். அடிக்கடி கேள்விப்பட்ட வசனம், இறைவா உனது அடியா விடமாட்டேன், வலது புறத்து முன்புறத்து பின்புறத்து நின்று வழிகெடுப்பேன், யாரையும் உனக்கு நன்றி உள்ளவனை பார்க்க மாட்டாய், வழிகெடுத்தே தீர்வுங்கிறான். இல்லா இபாதத்தில் முஹ்லஸீன், யார் உல தூய்மையோடு ஒரு அடியார் இருக்கிறார்களோ அவர்களை தவிர மற்ற அனைவரையும் நான் வழிகெடுப்புங்கிறான். இஹ்லாஸோடு வாழக்கூடியவருக்கு உல தூய்மை இருக்கவங்களுக்கு ஷைத்தானே மண்டிடுகிறான். எப்படிப்பட்ட இடத்துல இஹ்லாஸில் இருக்கிறார் பாருங்க, யோசனை பண்ணி பாருங்க. வேண்டாங்க, எதுவுமே அந்த மாதிரி பெருமையோ பகட்டை எதுவும் வேண்டாம். அழிந்து போகக்கூடிய உலகத்தில் ஒன்றும் இருக்காது. இன்னைக்கு பேசுவாங்க, நாளைக்கு இதை கொஞ்சம் மாற்றம் செஞ்சு அடா மனுஷனா அப்படின்னு போயிடுவாங்க. ஆனால் அல்லாஹ் அப்படி கிடையாது. அல்லாஹ் வந்து கிருபையாளர், கருணையாளர். அவனுக்கு மட்டும்ங்கிற பொழுது அல்லாஹ் கொட்டி கொடுத்துருவான். பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து அருளை புரிந்து விடுவான். அப்படிப்பட்ட இஹ்லாஸோடு வாழ்ந்து அல்லாஹ்வுக்காகவே வணக்க வழிபாடு செய்து இறை அன்பை பெறக்கூடிய நன்மக்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நல்லவர்களை அல்லாஹ் நம் அனைவருக்கு தந்து விடுவானாக. ஆக